வணங்க, பொள்ளாச்சியிலேருந்து மணின்னு பேசுகிறேன். இப்போ இந்த வாரம் வந்த மாடுகளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. இதில் சென மாடு தாங்கிற அதிகம், கண்ணு மாடு கம்மிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற ஆளுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வைங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் மாடு எடுக்கிற ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட எதாவது மாடு இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு நல்ல பெருவட்டு மாடு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு நல்ல விலை கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்குற ஆளுகளாம் இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மாடு ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கிடக்கும், உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு விலை கம்மியாக வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்களா? எதாவது மாடு இருந்தாலும் சொல்லுங்கள், பிடிச்சிக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் மாடு நல்ல மாடாக இருந்தால் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? வீடியோ பார்க்குற எல்லா ஆளுக்குமே விலை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம விலை சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம விலை சொல்லலாம். அந்த மாடு பார்த்திங்கன்னா 50 கிடைக்கும், 45 கிடைக்கும், 60 கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த மாடில் வளர்த்தி அதை விற்கிற ஆளுக்கு வாங்குகிற ஆளுக்கு இதோட ரேட்டு நிலவரம் தெரியும். இதை வாங்காத புதுசாக பார்க்குற ஆளுகளுக்கு விலையை பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பெரிய விலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இது விலை மென்ஷன் பண்ண கிடையாது. உங்களுக்கு ஏதாவது மாடோட விலை தேவைப்பட்டால் அதோட ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. அதோடய விலையை நான் உங்களுக்கு மென்ஷன் சொல்லிட போகிறேன். சரிங்களா? மாடோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த மாடு மொட்டை மாடுங்க, சென மாடு. இன்னைக்கு கண்ணு ஒரு வாரம் கம்மியெல்லாம் பிடிக்குமாம்மா. நல்ல பெருவட்டு. இந்த வீடியோவில் சிலப்போ சின்ன மாடுகளாக தெரியலாம், ஆனால் இந்த மாடு எல்லாமே பெருவட்டு மாடு தான். எல்லாம் நெஞ்சு கட்டுக்கு இருக்கிற மாடுங்க. எல்லாம் 20, 22, 25 லிட்டர் அப்படி கறக்கிற மாதிரி மாடுங்க. அதிகம் ஒரு சில ஆள் கேட்குற ஆளுகளாக இருக்குது. 20 லிட்டர் கறக்குமா, 25 லிட்டர் கறக்குமா அப்படி கேட்குற ஆளுகளாக இருக்குது. அந்த மாதிரி கறக்கிற மாடுகளும் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி மாடு வேணுன்னா நம்மளை கூப்பிடுங்க. இந்த மாதிரி மாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாடு கன்று மாடுங்க. கிடேரி 4 புல்லோ 6 புல்லோ இருக்குங்க. கன்று போட்ட மாடுங்க. நல்லா பெருவட்டு மாடு. இதுவும் கன்று மாடு 2 நேரம் சேர்த்து 16 லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்குங்க. கன்று போட்டு 10 நாள் ஆச்சு. இது கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கன்று பார்த்திங்கன்னா காலக்கன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா மொட்டைங்க. நல்லா காட்டுக்குள்ளே மேய்ஞ்ச மாடு. 2 பல்லு தலைச்சங்கடேரி. நல்லா பெருவட்டு, நல்லா நெஞ்சு கட்டுக்கு மேலே இருக்கும். கன்று ஒரு மாதம் கம்மியெல்லாம் பிடிக்கும். இது காட்டு மல்லி மேய்ஞ்ச மாடு தான். இந்த மாதிரி மாடு வேணாலும் கூப்பிடுங்க, நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி